ஜெயலலிதா காலத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் 6 உறுப்பினர்களை பரிந்துரை செய்வாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. வேலுமணியோடு சரி, தங்கமணியோடு சரி, வீரமணியோடு சரி, நத்தத்தோடு சரி, கேபி முனுசாமி உங்களோடு முடித்துக் கொள்ளுங்கள். அதான் முதல் ரவுண்டு உங்களுக்கு. நீங்கள் அதோடு அதுக்குள்ளே நீங்கள் வரவே கூடாது. வேட்பாளர் தேர்வுக்குள்ளே வரவே கூடாது. ஆக எடப்பாடி ஒரே கல்ல பழமாக அடிச்சிருக்காரு. இது எடப்பாடி அவர்களுடைய ராஜதந்திரமா எடுத்துக்கலாம். 100%. இப்போ ஒரு வாரமா பேசுபொருள் எடப்பாடி தான். அமைதியாக இருந்து பாஜக விரட்டுகிறது என்ற சூழலாம் பாஜகவை வைத்து செய்து விட்டார். பாஜக தலை தூக்கவே முடியாது. பாஜக அதிகபட்சம் 5 எம்எல்ஏ வந்தால் பெரிய விஷயம். அண்ணாமலை இல்லை, எந்த மலையும் இல்லை, இமயமலை யாருமே இல்லை, சட்டசபைக்குள்ள யாரும் வர முடியாத அளவுக்கு எடப்பாடி திமுக பாஜக மூலம் வந்துவிடும் என்ற அந்த அச்சுறுத்தலை எல்லாம் தாண்டி பாஜகவுக்கு அதிமுக எங்கெல்லாம் தோல்வி வர முடியாது, 3 தேர்தலில் எங்கெல்லாம் அதிமுக வெற்றி பெற முடியாமல் படுதோல்வி அடைந்ததோ 15 ஆண்டு காலமாக அதே தொகுதியில் தான் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பல தொகுதிகள். அப்போது எடப்பாடியுடைய ராஜதந்திரம் தானே ஜெயிச்சிருக்கு. முதல் ரவுண்டிலேயே பாஜக அத்தனை தோற்று போச்சு.